ஐயா, குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகள் நம்முடைய நாட்டுக்கும் இன்னைக்கு ஒரு எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இன்று நேற்று அல்ல. ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு ரெஸ்பான்ஸ், பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது இன்னைக்கும் நாம பொறுத்து அறத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய பதிலடி இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, 2008 மும்பை அட்டாக் நடந்த பொழுது 166 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. அன்னைக்கு அமைதி முறையில் ஐநா சபையிலிருந்து எல்லாத்தையும் நம்ம வேண்டுகோள் விடுத்தோம். குறிப்பாக யாரெல்லாம் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும். அதன் பிறகு தொடர்ச்சியாக பல தாக்குதல் நடந்தும் கூட மிக முக்கியமானது பத்தான்கோட் 2016 பஞ்சாப்ல நம்முடைய ஏர்பேஸுக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தீவிரவாத செயலில் ஈடுபட்டாங்க. அன்னைக்கு கூட நம்ம என்ன சொன்ன, மோடி ஐயா, பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளை இந்தியாவுக்கு வர சொன்னோம். பத்தான்கோட்டுக்கு நீங்க வாங்க, வந்து பாருங்க, டிஎன்ஏ எவிடன்ஸை பாருங்க, தொலைபேசி உரையாடல்களை பாருங்க, எப்படி உங்களுடைய தீவிரவாதிகள் எங்க நாட்டுக்குள்ள பத்தான்கோட்டுல தீவிரவாத தாக்குதல் நடத்துறாங்க பாருங்கன்னு சொன்னோம். அன்னைக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவுடைய ஏர்பேஸுக்குள்ள அனுமதி கொடுத்தோம். அது வரைக்கும் இந்தியா சரித்திரத்திலே அனுமதி கொடுக்கல. ஆனா திரும்பி போன பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவை திரும்ப கூப்பிட்டுருக்கணும். உள்ள இது பார்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், நீங்க இங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, எங்களையும் உங்க நாட்டுக்குள்ள கூப்பிடுங்க. அதையும் பாகிஸ்தான் அவமதிச்சது. அதே 2016 ஊரியில தாக்குதல் நடத்தப்பட்டு 23 நம்முடைய சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்கள் அவங்க தங்கியிருந்த கேம்புக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொண்டாங்க. அந்த ஊருக்கு நம்ம பதிலடி தாக்குதல் கொடுத்தோம். லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி போய் நம்முடைய பாதுகாப்பு படை பதிலடி கொடுத்துட்டு வந்தாங்க. 2019 புல்வாமா 46 பாதுகாப்பு படை வீரர்கள் கான்வாயில போகும்போது சிஆர்பிஎஃப் கான்வாய் அடிச்சு 46 பேர்த்த கொண்டாங்க. அப்பாவிகள் எந்த வேலையும், எந்த தப்பான வேலையும் செய்யாம நாட்டுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவங்க. நாம் என்ன பதிலடி கொடுத்தோம்? பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக், திரும்ப லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாலாகோட் பகுதிக்குள்ள போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்தோம். சோ பாகிஸ்தான் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்குமே நம்முடைய பதிலடி என்பது ஒரு முறையும் ஒரு படி மேல போறோம்.